கமான் பேபி, அப்படியே போ. உண்மை தூங்கிக்கிட்டு இருக்கு, அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த காலத்துல நம்ம குழந்தைகளை சரியா வளர்க்கணும். எஸ், அதோட இங்க வர நாம எல்லாருமே ஆசைப்படணும். அதுதான் சார் நிச்சயமான வாழ்க்கை. இதுதான் இன்னைக்கு மனித குலம் சந்திக்கிற மிகப்பெரிய கேள்வியே இதுதான். மனிதன்கிற இனம் எப்படி உருவாச்சு? எத்தனையோ ஆண்டுகளா மனித குலம் இருந்துட்டு வந்திருக்கா, இல்ல கடவுள் தான் மனித இனத்தை உருவாக்கினாரா? இதே கேள்விக்கு எத்தனையோ பதில்களை நம்மளால அடைய முடியும். வளர்ச்சிங்கிறது மனிதனால உருவாக்கப்பட்ட ஒரு தேரி, மனிதனை பற்றி சொல்லக்கூடிய கலை. அது Evolution requires that we believe in. வாழ்க்கை பத்தி எல்லாருக்கும் ஒரு வித நம்பிக்கை இருக்கும். நாம இங்க மனிதர்களா இருக்கிறதுனால நாம இந்த பூமியில எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால தோன்றி வளர்ச்சி அடைஞ்சிருக்கோங்கிறத நம்பித்தான் ஆகணும். வேதத்தோட அடிப்படையில பார்த்தோம்னா தேவன் தான் எல்லாற்றையும் படைச்சாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் வெறும் 6 நாட்கள்ல. அதாவது ஒரு வாரத்துல இந்த உலகமே உருவாயிடுச்சு. சரி, வளர்ச்சியும் படைப்பும் காலத்தோட இணைக்கப்பட்டிருக்கு. பல கோடி வருஷங்களா, இல்ல வெறும் 6 நாட்களா? இஸ்ரேல் நாட்டு விஞ்ஞானிகள் மனித குலம் உருவாரத்துக்கு முன்னாலேயே ஏதோ ஒரு கோடு இருந்திருக்கு, அதுக்குள்ளதான் மனித குலத்தின் வரலாறு அடங்கி இருக்குன்னு சொல்றாங்க. சில விஞ்ஞானிகள் அதை பைத்தியக்காரத்தனம்னு சொல்றாங்க. அதுதான் சரி. எண்ணங்களுக்கு ஏன் போராட்டங்கள் இருக்கணும்? ஏன்னா காலங்கிற ஒண்ணு இருக்கு, அதுக்குள்ள நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஒண்ணு நாம எப்பவுமே வாழணும், இல்ல மரித்து போகணும். அவரை பார்த்துட்டேன் சார். தயாரா இருங்க. இப்ப அவர் நேரா நடந்து வராரு, வலது பக்கமா திரும்புறாரு, அதே திசையில நடந்து போயிட்டு இருக்காரு. ஃபாலோ பண்ணுங்க. செயின்ட் ஜார்ஜ் தெற்கு பக்கமா போறாரு. செயின்ட் ஜார்ஜ் தெற்கு பக்கமா போறாரு. என்னன்னு பாருங்க. செயின்ட் ஜார்ஜ் ரோட்டுக்கு தெற்கு பக்கமா போறாரு. அவர் நம்மளை பார்த்துட்டாரு. பேக கீழே போட்டுட்டு ஓடுறாரு. இதுல எதுவும் இல்ல. போ போ.
இது ரொம்ப முக்கியமான விஷயம். உனக்காக ஒரு பொருளை நான் இங்க வச்சிருக்கேன். சர்ச் வாசல்ல கொடி மரத்துக்கு அடியில வச்சிருக்கேன். ஜாக்கிரதையா இரு. டிடெக்டிவ் சார், இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் பியூரோ கிட்ட கொடுத்துடலாம். தீவிரவாதம் நாட்டுல பெரிய தொழிலா வளர்ந்துகிட்டு வருது. வேற ஏதாவது தெரிஞ்சதா? ஒரு கூட்டத்துக்கு தலைவனா இருப்பான்னு நினைக்கிறேன். வழக்கம் போல கொலை செய்யப்பட்டிருக்கான். ஏதாவது வித்தியாசமா? இல்ல, சைலன்சர் பயன்படுத்திருக்கான். துப்பாக்கி சத்தம் கேட்டதா யாரும் சொல்லல. கொலையாளியோட பாஸ்போர்ட் சமீபத்தில் யூஎஸ்ல இருந்து பெறப்பட்டிருக்கு. இதுவும் பியூரோவுக்கு தெரியப்படுத்தியாச்சு. அவங்க ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. பாஸ்போர்ட்ல இருக்கிற போட்டோவும் இறந்து போனவரும் ஒரே மாதிரி இருக்காங்க. இவன் எனக்கு தெரியும். போன முறை இந்த நாட்டுக்குள்ள வந்த போது இவனை ஃபாலோ பண்ணோம். சாகரத்துக்கு முன்னால சிடி போட்டு எதையோ கேட்டிருந்திருக்கான் போல. ஹெட்செட்டோட இருந்திருக்கான். அந்த இடத்த முழுசா தேடினீங்களா? இல்ல, மறுபடியும் செக் பண்ணுவோம். நைஸ் ஜாப் டிடெக்டிவ். திறமசாலிங்க கூட இருக்கும்போது வேலை சுலபமா போயிடும். கடற்கரையோரம் இருக்கிறதால இந்த இடம் அவ்வளவு பாதுகாப்பானதில்லை. அந்த டிஸ்க்ல என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த டிஸ்க்ல எது வேணாலும் இருக்கலாம். படங்கள், வரைபடங்கள், பேச்சுன்னு. ஒரு முக்கியமான கேஸ்ல கூட இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு சிடியில ஒரு பெரிய படமும் அதுக்கான ஐடியாஸ், ஃபார்முலாஸ்னு இன்னொரு சிடியிலும் கிடைச்சது. நாங்க அதை மியூசிக் சிடின்னு நினைச்சோம். உலகம் இன்னைக்கு ரொம்பவே மாறி போச்சு டிடெக்டிவ். எது உண்மைன்னு மக்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. அவரை பார்த்து 11 வருஷம் ஆச்சுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மிஸ்டர் டேவிட், நாங்க உங்களை சந்தேகப்படலைங்கிறத புரிஞ்சுக்கங்க. வேற ஏதாவது தகவல் கிடைக்குமான்னு தான் பாக்குறோம். நீங்க இதுக்கு ஒத்துழைப்பீங்கன்னு நம்புறோம். இதுக்கு முன்னால அவர் உங்களை தொடர்பு கொண்டாரா? இல்ல. செயின்ட் அகஸ்டினுக்கு வர்றதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கா? அவரோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இது சின்ன நகரம் தானே, எல்லார பத்தியும் எல்லாருக்கும் தெரியும். அவரோட நண்பர்கள் யாரு? நாங்க அவர் தனியா இருந்தாரு. அவரோட ஆராய்ச்சியை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? குவாண்டம் பிசிக்ஸ் சொல்றீங்களா? தெரியாது. அவர் ஏன் தன்னோட அறையை விட்டு வெளியே வரலன்னு தெரியுமா? நான் கேள்விப்பட்டதை சொல்றேன். அது ஏதோ ஒரு கோட் ப்ராஜெக்ட்காக ஆராய்ச்சி செய்ய வேண்டி இருந்ததுனால அவராதான் வேலையை விட்டாரு. அவருக்கு வேண்டியவங்க கிட்ட கர்த்தர் இருந்தாருங்கிறதுக்கு அறிவியல் சார்ந்த ஆதாரத்தை தான் கண்டுபிடிச்சிருக்கிறதா எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்காரு. என்ன போர் அடிக்குதா? ஜான் வரத்துக்கு லேட் ஆகும் போல இருக்கு. இங்க நடக்கிறதை எல்லாம் பார்த்தா கனவு மாதிரி தெரியுது. நிச்சயமா மனுஷன் உண்மையா யோசிக்கிறான். அதுக்கு அவனுக்கு பிரைவசி தேவைப்படுது. ஆமா, ஆனா மெத்தனமா அணுகுமுறையை யாரும் விரும்புறதில்ல. நாம வேகமா இருக்கிறது தான் விரும்புறாங்க. நான் அப்படி நினைக்கல. 10 முக்கியமான வேலைகளை நம்ம கிட்ட செய்ய சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுல நாம 2 தான் இது வரைக்கும் பார்த்திருக்கோம்.
இத கொஞ்சம் பாருங்க. இப்ப பணத்துக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? ஜான் அதிகமா எதிர்பார்க்கறானா? இதுதான் அந்த ரகசிய தொழில்நுட்பம். இதுதான் அந்த ரகசிய கோட்வேர்ட். இதை வச்சே திறக்க முடியும். இது யார்கிட்ட இருக்கு? நம்ம கிட்ட கூட இல்லையே. 3 வருஷமா இருக்கும் இந்த தொழில்நுட்பத்தை நம்ம பயன்படுத்தியதே கிடையாது. பயன்படுத்தவும் முடியல. கஷ்டம் சொல்லுங்க, ஆனா முடியாதுன்னு சொல்லாதீங்க. யாரும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நம்மளால கூட உருவாக்க முடியும். இதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதோட பாஸ் கீஸ்லாம் நிறைய. நம்ம பாஸ் கீ எல்லாம் நம்மளால அனுப்ப முடியாது. ஏன்னா மெசேஜோட ஒரு பகுதியே அந்த பாஸ் கீல இருக்கு. எல்லாமே சட்ட திட்டத்துக்கு உட்பட்டது. They can't outlaw math. கோட் பயன்படுத்துறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அதுவும் ஊடுருவ முடியாத தொடர்புக்குண்டான ரகசிய கோட பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். முதல்ல பணத்தை பத்தி பேசுவோம். இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும்? சரி சொல்லுங்க, என்ன முடிவெடுத்தீங்க? இதுக்கு நிறைய பணம் செலவாகும். அதனால இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கணும். கீலெஸ் தொழில்நுட்பம் ரொம்ப ஆபத்தானது. என்கிரிப்ஷன், கீலெஸ் தொழில்நுட்பம், அது அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயம். அது ஒரு வித கணக்கு, அவ்வளவுதான். அதை கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும். இத நாம தான் ஆரம்பிச்சோம். நாமளே ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம். நீங்க என்ன பதில் சொல்றீங்க? இதுக்கு நேரம் போதாதுங்கிறது மட்டும் இல்ல, பணமும் நிறைய தேவைப்படும். நிச்சயமா தேவைப்படும். அது மட்டும் இல்ல, இது ரகசியம் சம்பந்தப்பட்ட விஷயம். அதாவது நமக்கும் நம்ம பிசினஸ் தெரிஞ்ச கவர்மெண்ட்டுக்கும் இடையே இருக்கிற உரிமை. அதுக்கும் மேல. ஆமா, இருக்கலாம். இது ஒரு பெரிய கண்டுபிடிப்பு. அதுக்கான வழியை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். There was nothing on the disc, just music. Walkman headset and a CD. We checked it out. What about his software friend? Believable. No record of contact. Anyone that sees the disc understands the code. They must be eliminated. We can't let this spread. We monitored all the calls to and from the plane. Nothing. Airport the same. No radio or cell phone transmissions from the taxi. We want the disc. No copies anywhere. And anyone connected, I want a full cleanup. Understood? இப்படி வெளியே வரும்போது பணத்தோட வரணும். என்ன சொல்ற? இதுக்கு முன்னால நான் இங்க வந்ததே இல்ல. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரணும் இல்லையா? நேரம் வருதோ இல்லையோ பணம் வரணும். அது என்னவோ சரிதான். சில நம்பர்களை கூட்டி பார்க்கறதும் அதையே கழிச்சு பார்க்கறதும் இதெல்லாம் புது வகையான கணக்கா? இந்த ஐன்ஸ்டைன் மாதிரியான ஆட்கள் ஆரம்பிச்சு வச்ச வேலை இது. இத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ஸ்கூல்ல படிச்ச மேக்ஸோட சரி. என்னவா இருக்கும்? சரியா தெரியல. அது இருக்கட்டும். இந்த மாதிரி ஆட்கள் தன்னோட வாழ்நாளை இப்படிப்பட்ட எண்களை வரிசைப்படுத்தியே கழிச்சிட்டாங்க. இதுதான் கணக்கிலேயே ஒரு புதிய கிளையை உருவாக்கிச்சு. 40களில் கம்ப்யூட்டர் இல்லாத போது கூட ஜெர்மன் கோட்களை உடைச்சு எரிஞ்சுது. உன் ஃப்ரெண்டு இதுல இருந்திருக்கான்னு சொல்லு. ஆமா, அவர் முழுசா ஈடுபடல. இருந்தாலும் இப்படியெல்லாம் வரும்னு சொன்னாரு. எதை பத்தி? எல்லாத்தையும் தான். பூமி, ஆகாயம், நம்ம பேரை கூட சொல்லலாம். நீ இதை நம்புறியா? எனக்கு தெரியல. ஆனா நான் ஒன்ன மட்டும் நம்புறேன். கீலெஸ் என்கிரிப்ஷனுக்கு நிச்சயம் வாய்ப்பு இருக்கு. சட்ட சிக்கல்களை பத்தி கவலைப்படுறியா? நிச்சயமா, அதுதானே உண்மை. சரி, அடுத்து என்ன செய்ய போற? நான் இன்னும் யார்கிட்டயும் சொல்லல. ஆனா மைக்ரோடெல்ல இருந்து இன்னைக்கு கால் வரும். ஜான், இது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் உனக்காக ஒண்ணு வச்சுட்டு போறேன்.
start over again, be like children with dreams. நாங்க 2 பேரும் சயின்ஸ் படிச்சோம். பிசிக்ஸ், அரசியல், மதம் எல்லாத்த பத்தியும் விவாதிச்சோம். மக்கள் ஒருத்தர் வெறுக்க ஆரம்பிச்ச சமயத்துல அவர் ஏன் என்ன தேர்ந்தெடுத்தார்? அவங்க என்ன விசாரிச்சப்போ எனக்கு அவரை பத்தி எதுவுமே தெரியல. அதனால நான் சொன்னதையெல்லாம் நம்பியிருப்பாங்க. நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்தோம், எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம், நண்பர்களா இருந்தோம். இதை என்கிட்ட தரத்துக்காக தான் என் ஃப்ரெண்ட் உயிரையே விட்டுட்டாரு. இதை நினைக்கும் போதுதான் எனக்கு பயமா இருக்கு. ஜான், நான் ரேச்சல் பாஷ். உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். எனக்கும் தான். உட்காருங்க ப்ளீஸ். தேங்க்யூ. என்ன எதிர்பார்க்கலையா? நான் வேற ஒருத்தரை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். குடிக்க ஏதாவது கொண்டு வரட்டுமா மேடம்? குடிக்க கொஞ்சம் மினரல் வாட்டர் வேணும், கொடுக்குறீங்களா? எஸ் மேடம். தேங்க்யூ. நீங்க பிசினஸ் பண்றத நான் நம்பவே இல்லை. நான் பிசினஸ் செய்யறேன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த விஷயத்தை நீங்க சொல்லிதான் தெரிஞ்சுக்கணும்னு இல்ல. சின்ன சின்ன பசங்கள்லாம் இப்ப இதை ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிருக்கீங்களா மிஸ்டர் டேவிட்? ஆமா, நான் உங்க கம்பெனி ஆஃபரை பார்த்திருக்கேன். நல்லதும் கெட்டதும் ரெண்டுமே இருக்கு. மைக்ரோடெல்லோட திறமைக்கு சமமா தொழில்நுட்பத்துல வளர்ந்திருக்கிற கம்பெனிங்க கிட்ட பேச வேண்டியதுதான் என்னோட முக்கியமான வேலையா இருந்துச்சு மிஸ்டர் டேவிட். என்கிரிப்ஷன் அடுத்த எல்லை. இந்தாங்க மேடம். தேங்க்யூ. வெல்கம். நாம அதுக்காக அதிகமா செயல்படணும். சரி, நீங்க எப்படி மைக்ரோடெல்ல வேலைக்கு சேர்ந்தீங்க? அதாவது அங்க உண்மையிலே நீங்க என்ன செய்றீங்க? Everyone at Microtel in any position of power knows how to write code. நாங்க முதல்ல பிரச்சனையும் அதுக்கப்புறமா தான் பவரையும் பார்த்திருக்கோம். கோட்ஸ் எழுதணும்னா அதுக்கு நிச்சயமா மனசு ஒரு நிலைப்பட்டிருக்கணும். எப்படின்னா கிளீன் எலிகன்ட் கோடுங்கிறது யோசிக்கிற மனநிலையை பொறுத்தது. அந்த மாதிரியான மனநிலையில இருக்கிறவங்க ஒன்னாதான் யோசிப்பாங்க. ப்ளீஸ் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நாங்க உங்க கம்பெனியை ஃபாலோ பண்றோம். உங்க இன்டர்நெட் என்கிரிப்ஷன் கோட். ஆமா, எனக்கு அதை பத்தி தெரியும். எங்களுக்கும் அது தெரியும். உங்க அடுத்த கண்டுபிடிப்பு எங்களுக்கு தேவை. கீலஸ் என்கிரிப்ஷன். அதேதான். உங்க தொழில்நுட்பத்தை ஆழமா மதிப்பிட வேண்டியது என்னோட கடமை. என்னோட அனுபவத்திலிருந்து சொன்னா ஒருவேளை இதை மைக்ரோடெல் ஏத்துக்கலாம், இல்ல ஏத்துக்காமலும் போகலாம். சோ மைக்ரோடெல் இப்படிதான் முதல் இடத்துல இருக்கா? மத்தவங்களோட தொழில்நுட்பத்தை வாங்கிக்கிட்டு அவங்க நோ 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 நோ, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. பணம். எனக்கு ஒரு ட்ரை மவுண்டன் பிளாக் ஆலிவ் போட்டது. எஸ் மேடம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங்.
புரோகிராமர்ஸ், இயற்பியல் வல்லுநர்கள், கணக்கியல் வல்லுநர்களோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நாங்க என்கிரிப்ஷன் அல்கோரிதம்ஸ ஒரு கோட் ப்ராஜெக்ட பண்ணிக்கிட்டு இருக்கோம். இத பத்தி தெரிஞ்சிருந்தா மட்டுமே பேச முடியும். நாங்க ரகசியங்களை திறக்க வல்லவங்க. இத பத்தின ஐன்ஸ்டீனோட கருத்துக்கள் சரியா இருந்துச்சு. உலகம் கதிர்வீச்சுகளையும் பிரபஞ்சத்துல இருக்கிற ஒரு சில சக்திகளையும் நம்பித்தான் இருக்கு. அதுக்கும் பூமிக்கும் தொடர்பு இருக்கு. வாவ், இது என்னன்னு தெரியுமா? எனக்கு சரியா தெரியல. டாப் சீக்ரெட்ல வச்சிருக்க வேண்டிய ஒரு கோட் ப்ராஜெக்ட். என்கிட்ட கூட நான் அதை செக் பண்ணி பாக்குறேன். இத கண்டுபிடிக்க ஒரு மூளையை போட்டு நல்லா கசக்கிட்டு இருக்கணும். இது எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட்? இஸ்ரேல் அரசாங்கம் இப்படி எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க. நம்ம ஸ்பேஸ் ப்ராஜெக்டை விடவும் இதுவரைக்கும் பயன்படுத்தாத அளவிலான கம்ப்யூட்டர்களையும் நம்ம மூளையும் பயன்படுத்தி செய்ய வேண்டிய வேலை இது. ரிப்பேரிங்க பத்தி நீங்க என்கிட்ட என்ன சொல்ல வரீங்க? உங்களை ஒருத்தன் கொலை பண்றதுக்காக துப்பாக்கியால சுட்டது ஞாபகம் இருக்கா? இருக்கு. கோடிங் பத்தி ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க சுமார் 6 மாசத்துக்கு முன்னாலேயே அவனோட பேரு, ஊரு மற்றும் தேதியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இத அவன் கிட்ட சொல்லிருக்கலாமே. அவனை அப்பவே அவங்க கொன்னு இருப்பாங்க. ஆனா எப்படியோ தப்பிச்சிட்டான். அதுக்கு என்ன சாட்சி? என்ன சாட்சி இருக்குன்னு சொல்ல முடியுமா? வேதத்துல இருந்து சொல்லட்டுமா, பழைய ஏற்பாட்டுல இருந்து சொல்லவா? இப்ப நீங்களே பேசிக்கங்க. எபிரேயருக்கான திருமுகம் டீகோட் செய்யப்பட்டு 2 பகுதிகளா பிரிக்கப்பட்டிருக்கு. மனித குலத்தோட கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடியே என்கோட் செய்யப்பட்டதா? ஆமா. You are right. அதோட தேவன் இருந்தாருங்கிறத அறிவியல் மூலமா நிரூபிச்சிருக்காருங்கிறத நீங்க சொல்றீங்க. நிச்சயமா. ஆனா அதே சமயம் இதை நம்ப விரும்பாதவங்களுக்கு இது ஒரு விஷயமே இல்ல. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் நம்புறேன். அவர்தான் எல்லாத்தையும் படைச்சிருக்காரு. ஓகே, நமக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்காம விட்டுருக்கோம். உங்க ப்ரொஃபசர் ஃப்ரெண்ட் நமக்காகவே கீலஸ் என்கிரிப்ஷனை கொண்டு வந்திருக்காரு. இங்க இருக்கிற அல்காரிதம் சொன்னல எலிகன்ட், சிம்பிள், கர்டஸிங்கிற 3 எழுதியிருக்காரு. இப்போ நாம செய்ய வேண்டியதெல்லாம் இதை நம்ம கோட்ல எழுத வேண்டியதுதான். எங்களோட ஆராய்ச்சிக்காக அரசாங்கத்துல உதவி செஞ்சாங்க. ஆச்சரியம் என்னன்னா, மதச்சார்பற்ற இந்த அரசாங்கம் மத சம்பந்தமான ஆராய்ச்சிக்கு பணம் கொடுத்தது. பழைகுடா போருக்கு அப்புறம் அரசாங்கத்தோட நிதி உதவியும் ஆர்வமும் அதிகமாயிடுச்சு. எல்லாமே ரகசியமா இருந்துச்சு, டாப் சீக்ரெட். இஸ்ரேல் நாட்டு எதிரிகள் தாக்க போறாங்கிற விஷயம் ரொம்ப நாளைக்கு முன்னாலேயே எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. அதனால ஏற்பட்ட பலன் அரசாங்கம் எங்க பக்கம் மாறிடுச்சு. நாங்க ஒன்ன தெரிஞ்சுக்கிட்டோம், அறிவுத்திறன் வாய்ந்த எதிர்காலம் வல்லமையானது. அரசியல்வாதிகளுக்கு அந்த சக்தி தேவைப்பட்டது. போன வருஷம் எங்க அம்மா நோயில படுத்தாங்க. நான் போகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவங்க சம்மதிக்கல. சாகர நிலைமைக்கு வந்துட்டாங்க. அப்போதான் நான் ஒரு முடிவெடுத்தேன். இந்த ரகசிய கோட் அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்கத்துக்கு மட்டும் சொந்தமானதில்ல, எல்லா மக்களுக்கும் இது கிடைக்கணும். இது கடவுள் கொடுத்த ரகசியம். எனக்கு ஓ ஞாபகம் வந்தது. ஆண்டவருக்காக ஊழியம் செய், உன்னோட வாழ்க்கை மாறும். என்ன மாதிரி? Hello. I got your email. Rachel? We've been trying to crack it for 2-3 days. Over 200 computers. So you're impressed? I've seen your competitors. And? You're my top choice. Tell me how it works. Prove you really have it, and we'll make an offer. We or you? TamilRockers.2. Okay. Okay. How about you meet me for lunch today at Cafe Cortese? Let's say 1 o'clock. When it is. When it is. Hey. Hi.
சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எப்படி இருக்கீங்க? யா, ரொம்ப நல்லா இருக்க. உங்களுக்கு இந்த ஏரியாவை பத்தி தெரியும் போல இருக்கு. அவ்வளவா இல்ல, இங்கதான் என் ஃப்ரெண்டு வீட்டுல தங்கியிருக்கேன். சோ கோட் வேலைங்க எவ்வளவு தூரத்துல இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. அப்படியா? ஆனா அதுக்கு உங்களோட பாஸ் கீ தேவைப்படுது. தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அது நம்ம 2 பேருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு. நீங்க என்கிட்ட சொன்ன விஷயம் பேசி தீர்த்துக்கலாம்னு சொன்னேன். நோ, ப்ரோக்ராம்க்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல. கோடுங்களை மட்டுமே சம்பந்தப்பட்ட முதல் என்கிரிப்ஷன், அந்த முதல் என்கிரிப்ஷன் செயல்பட ஆரம்பிச்ச பிறகுதான் முதல் மையக்கரு உருவாக்கப்படும். அதுக்கப்புறம் தான் எதுவும் பேச முடியும். நான் சொன்ன விஷயங்கள் பத்தி தானே? தேங்க்யூ. லஞ்சுக்கு அப்புறம் நீங்க பார்க்கலாம். Here. என்ன மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல, என்ன மன்னிச்சிடுங்க ஜான். சரி பரவாயில்ல. இதைத்தானே பார்க்கணும்னு சொன்ன? ஆமா. இந்த ஃபைல்ல ப்ரோக்ராம்க்கு கொண்டு போகணும். நீ அனுப்பின இமெயிலோட என்கிரிப்டட் ஃபைல் தான் இது. ஆஹா, இது சம்பந்தப்பட்ட தகவல்கள் கேக்குதா? முதல் தடவை மட்டும்தான் கேட்கும். யூ நெவர் ட்ரிங்க். கரெக்ட். பிசினஸ் இவ்வளவுதானா? முதல்ல ரெஸ்டாரண்ட் பேரு, அப்புறம் வினயம், தேதியை கூட 24 தானே சொன்ன. அப்ப இது எல்லாமே கம்பேஷன் தியரியா? இல்ல, இப்ப இந்த என்கிரிப்டட் ஃபைல டீகோட் ஐகானோட கொண்டு போகணும். அவ்வளவுதான். அப்ப சம்பந்தப்பட்ட கேள்விக்கான பதில சொன்னா என்கிரிப்ஷன் அல்காரிதம் உருவாக்கப்படுது. ஆமா, எல்லாத்தையுமே முறையா கத்துக்கணும். ஒவ்வொரு என்கிரிப்ஷனுக்கும் ஒவ்வொரு கோடு இருக்கு. அப்படின்னா வேற யாராவது இந்த பதில கண்டுபிடிச்சாலும் செயல்படுத்த நம்முடைய முடியாது. தகவல்கள் ஒவ்வொன்றும் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். நான் போய் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துட்டோமா? போயிட்டு வா. ஓகே. Go check out the view. It's beautiful. You want to get into the hot tub? I don't have a suit. Neither do I. ஹலோ, நாங்க இன்கிரிப்டர் க்ளோசிங்காக மைக்ரோடெல்ல இருந்து வந்திருக்கோம். இன்னைக்கு வக்கீலுங்க எவ்வளவோ சம்பாதிக்கிறாங்க. நீங்க எதுக்கு தான் இருக்கீங்களோ? 30 மில்லியன், அதுவும் 3 வக்கீல்களுக்கு. 30 மில்லியன் எத்தனை நாளைக்கு நீடிக்கும்? வேலை செஞ்சே ஆகணும். இது ரொம்ப கம்மியான தொகை தான். நிறைய கம்பெனிக்காரங்க இதையே தான் சந்திச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க? நாம தான். அவங்களுக்கு நாம, நம்ம மூளை எல்லாமே தேவை. நாம தேவைப்படல, அந்த கோடு தான் தேவைப்படுது. முதல்ல நம்ம அப்பாயின்மெண்ட் தான் தேவைப்படும். இந்த டாக்குமெண்ட்ஸை வச்சுக்கோங்க. இனிமே பேசி முடிக்கிறது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. பணமா வாங்குறதா இல்ல சொத்துக்களா வாங்கலாமா? பணம்னா இப்பவே வரிகளை கட்டணும், சொத்துக்கள்னா பின்னால கட்டிக்கலாம். நான் சொத்துக்களா வாங்கிக்கிறேன். நான் பணமா கேட்டேன். எனக்கு பேங்க்ல பணம் இருக்கணும். ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? இப்ப அதுக்கான நேரம் வந்தாச்சு. எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? எஸ். ஜான், போன் உங்களுக்கு தான். உங்க பிஏ வெளியில இருந்து பேசுறாங்க. என்ன விஷயம்? மிஸ்டர் டேவிட் வந்தாச்சு.
நேருக்கு நேரா கேள்விகள் கேளுங்க, நான் அதை பார்த்தாகணும். அதை ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ணுங்கன்னு சொன்னேன். மிஸ்டர் டேவிட், நான் இல்ல. என்ன இது? என்ன நடக்குதுங்க? எங்களுக்கும் எதுவும் புரியல. இது நான்சென்ஸ். நாமளே வக்கீலா இருக்கோம். லைன் டெட்டா இருக்கு. மிஸ்டர் டேவிட், நீங்க உங்க செல்போனை பயன்படுத்த கூடாது. என்ன? எங்க வேலை முடிகிற வரைக்கும் நீங்க வெளியில இருக்கிற யாரையும் தொடர்பு கொள்ள முடியாது. உங்க செல்போன் ப்ளீஸ். நீங்க 3 பேரும் என்கிரிப்டட் டெக்னாலஜியோட அதிகாரிங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு நீங்க தான் பிரசிடென்ட்டா? ஆமா, நான் தான். பாண்ட் சீக்ரெட் ஆக்ட்ங்கிற பேர்ல இருக்கிற அரசாங்கத்தோட எக்ஸிகியூட்டிவ் கிளைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தனிப்பட்ட அதிகாரங்களை பத்தி உங்களுக்கு சொல்ல போறேன். நாட்டோட பாதுகாப்புக்கு அஞ்சம் ஏற்படும் போது பிரசிடென்ட் இதை பயன்படுத்த சொல்லி அதிகாரம் கொடுத்திருக்காரு. இந்த குழுக்கு காங்கிரஸும் சுப்ரீம் கோர்ட்டும் அதிகாரம் தந்திருக்காங்க. அதாவது இதனால ஏற்படுற எந்த சட்ட சிக்கல்களும் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி இருக்கிற நிலைக்கு உட்பட்டது. இது சம்பந்தமா நீங்க எந்த கோர்ட்லயும் அப்பீல் பண்ண முடியாது. வேணும்னா யுஎஸோட பிரசிடென்ட்டுக்கு நேரடியா அப்பீல் பண்ணலாம். அது வரைக்கும் நீங்க இது சம்பந்தமா யார் கூடவும் பேசுறதுக்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம். உங்க மனைவி, அம்மா, வக்கீல்னு யார் கூடவும் பேசினா என்ன செய்வீங்க? நாங்க சொன்னதையும் மீறி நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கான கடுங்காவல் தண்டனை வழங்கப்படலாம். சரி, சொன்னது புரிஞ்சுதா? நாங்க செய்யறது வெறும் என்கிரிப்ஷன். இத நீங்க தேச விரோதம் சொல்றீங்களா? யுஎஸோட பிரசிடென்ட் எதெல்லாம் தேச விரோதம்னு சொல்றாரோ அதெல்லாம் தேச விரோதம் தான். உங்க விஷயத்துல அது கீழஸ் என்கிரிப்ஷன் டெக்னாலஜியை சேர்ந்தது. நீங்க யாரு? நாங்க தான் உங்க கவர்மெண்ட். நீங்க கேள்விப்படாத ஒரு பிரான்ச்ல வேலை செய்யறோம். அதாவது உங்க சுதந்திரத்தை பாதுகாக்க தான் வந்திருக்கோம். சரி, இங்க இருந்து இதை எங்க எடுத்துட்டு போறீங்க? எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, என்கிரிப்ஷன் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பேப்பரா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் எங்க லேபுக்கு கொண்டு போக போறோம். அதுல என்கிரிப்ஷன் சம்பந்தமா இல்ல சம்பந்தப்படுமான்னு நாங்க நினைக்கிற எதுவா இருந்தாலும் அதை அழிச்சிடுவோம். மீதி எதுவா இருந்தாலும் அதை உங்ககிட்ட ஒப்படைச்சிருவோம். இந்த வேலை செஞ்சு முடிக்கிறதுக்கு சில மாசங்கள் ஆகலாம். உண்மையை சொன்னா எங்களை பிசினஸ் செய்ய விடாம தடுக்கிறீங்க, எங்க வேலையை கெடுக்கிறீங்க. ஆமா, நீங்க இந்த சாஃப்ட்வேர் பிசினஸ் இனியே செய்ய முடியாது. இத பத்தி வேற யார்கிட்டயும் பேசவும் கூடாது. என்ன நான் சொல்றது புரியுதா? குட். சரி, நான் இப்ப ஒரு கேள்வியை கேட்க போறேன். ஒரே ஒரு முறைதான். உங்க சாஃப்ட்வேர் காப்பீஸ் வேற எங்கேயாவது இருக்கான்னு சொல்ல முடியுமா? என்ன மன்னிச்சிரு. இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாது. பரவாயில்ல, இப்படி நடக்கும்னு தெரியாது. ஏதோ கற்பனையான உலகத்துல வாழறீங்க. நான் நிறைய பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்டேன். $90 மில்லியன் அப்படியே போயிடுச்சு. பணம் மட்டுமே வாழ்க்கை இல்ல. ஆமா, சரியா சொன்னீங்க. ஜான் நினைச்சதை செஞ்சிட்டாரு. உங்களுக்கு என்ன கவலை சொல்லுங்க? இப்ப சொல்லுங்க. இத விக்கத்தான் நினைச்சேன். அதுக்காகவே வாழ்ந்தேன். பணம் தான் ஒருத்தர் பலவீனமாக்கிடும். அதுக்காகவே வாழக்கூடாது. இழந்ததுக்காக வருத்தப்படவும் கூடாது. ஆனா நிச்சயமா நான் வருத்தப்படுவேன். உங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லைல்ல? ஆமா. அங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமா? நான் அதை கண்டுபிடிக்க போறேன் இப்பவே. ஏன் இப்படி பண்ண? என்ன மன்னிச்சிடுங்க. பாண்ட் சீக்ரெட் ஆக்டால ஓவல் ஆபீஸ்ல உங்க வேலையெல்லாம் மாட்டிக்கிச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். ரேச்சல்,
நான் கிளம்பணும். இதை நான் உங்களுக்காக தான் வாங்கினேன் டிவேட். இப்ப இதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? நீங்க போனதுக்கு அப்புறம் எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா கலக்கமா இருந்துச்சு. இடம் புரியாத கலக்கம். நான் அப்படி நடந்திருக்க கூடாது. Goodbye, John. எனக்கு கேஷா கொடுத்துருங்க. ஓகே. என்ன மன்னிச்சிருங்க டேவிட், உங்க அக்கவுண்ட்டை ஹோல்டு பண்ணிருக்காங்க. எதுக்குன்னு சொல்ல முடியுமா? அவசர தேவைக்கான கிட். இதோட சாவி எங்க? நல்ல கேள்வியா தான் இருக்கு. சாவிக்கு பதில் இதை பயன்படுத்திக்கலாம். நான் அப்பவே சொன்னேன்ல, எது எப்ப தேவைப்படும்னு சொல்லவே முடியாது. அவன் அவனோட சாஃப்ட்வேர் ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்கான். டிஸ்க் அவங்க கிட்ட தான் இருக்கணும். பைலட்டை கூப்பிட்டு இன்னும் 1 மணி நேரத்தில் இங்கே இருக்கணும்னு சொல்லிடலாம். பிளேனை ஸ்டாப் பண்ணிடுவா. வேண்டாம், அவன் போகட்டும். முதல்ல இதை முடிச்சுட்டு இங்கிருந்து கிளம்பலாம். ஏர்போர்ட்டுக்கு கிளம்பியாச்சு. லெஃப்ட்ல இருக்கிற ரோட்ல போயிட்டு இருக்காங்க. அவங்க ஏர்போர்ட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்களாம். அவங்க வந்துட்டாங்க. 4 passengers, 2 crew. He's parking his car in the hangar. And here he comes. Taxiing. Stand by for takeoff. How many people on board? All Excuse dead? me, sir. Can you tell us how many people were on board? We believe 6 people, 4 passengers and 2 crew members. This has not been confirmed.
What kind of plane was it? A Beechjet 400 private jet aircraft. We have investigators on the scene looking into the cause of the crash. And there were no survivors. Can you confirm that? Sir? Sorry, no further questions. அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹலோ, ஆமா, என்ன? ஏன்? வண்டியை வழியில இருந்து எடு. நான் வண்டியை எடுன்னு சொன்னேன். எக்ஸ்கியூஸ் மீ, இது எங்களுக்கு சொந்தமான இடம். நாங்க ஃபெடரல் ஏஜென்ட்ஸ். வாரண்ட் இருக்கா? அதுக்காக நாங்க ஜட்ஜ் கிட்ட போயிட்டு வரணும். அப்படின்னா நீங்க எங்க ஆபீஸ்க்கு தான் ஃபோன் பண்ணணும். இந்தாங்க, இது என்னோட கார்டு. வேற ஏதாவது இருக்கா ஜென்டில்மேன்? இங்க இருந்து போலாம். இந்த இது சாப்பிடு. இல்ல, அவன் என் கூட இருக்கான். வேற யாராவது ஜான் இடத்துல இருந்திருந்தா தேச பாதுகாப்புக்கு பிரச்சனைங்க ஏற்பட போகுது. இப்படியே ரொம்ப நாளைக்கு நீடிக்க முடியாது. சொல்லு, இது எப்ப நடந்துச்சு? யார் அவன்? ஜான், என்ன மன்னிச்சிரு. 1000 காரணங்கள் இருக்கலாம். இந்த ஏஜென்ட்ஸ் யாருக்கு வேலை செய்யறாங்களோ அவங்களுக்கே தெரியாது. உங்க ஃப்ரெண்ட் கொலை செய்யப்பட்ட போது நான் டவுன்ல தான் இருந்தேன். ஏதோ தீவிரவாத சதி கும்பல் எல்லார் மேலேயும் அதிகாரம் கொண்டவங்க, ஆர்மி, நேஷனல் கார்ட், லோக்கல் போலீஸ்னு எல்லார் மேலேயும் எனக்கு டவுட்ஸ் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? சில சமயங்கள வாரண்டோடவும் சில சமயங்கள இல்லாமலும் வேலை பார்க்கறாங்க. எப்ப வேணாலும் தாக்குவாங்க. அதுக்கு காரணமே இல்ல. எப்பவுமே ஜட்ஜ் இங்க இருக்கிறதுனால இப்போதைக்கு எதுவும் வராது. ஜானும் இறந்துட்டதா தான் பிரஸ்ல சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு சரியான காரணம் இருந்தாகணும் விசாரணைக்கு முன்னால. அப்படின்னா நம்மளை தாக்குறதுக்கு முன்னால. ஆனா அதுக்கு இன்னும் அதிகமானவங்க தேவைப்படும். எனக்கு தெரிஞ்சவங்களை வர சொல்றேன், என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம். அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு தெரியட்டும், பாத்துக்கலாம். வேற யார் அந்த பிளேன்ல இருந்திருப்பாங்க? அதை இன்னும் கண்டுபிடிக்கல. கண்டுபிடிங்க. டேவிட்டை தப்பிச்சு போக விட்டுறாதீங்க. நீங்க இந்த விஷயத்துல தலையிடாம இருக்கிறது தான் நல்லது. உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? உங்க குணத்தை பத்தியும் உங்களை பத்தியும் எல்லாருக்கும் தெரியும். அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. சட்ட துப்பாக்கி நம்ம கையில இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது.
இனிமேல் தான் நாம எல்லாரும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இதுக்கு யார் காரணம் நாம கண்டுபிடிச்சாகணும். அடுத்தடுத்து என்ன காரணமா இருக்கும்னு கண்டுபிடிச்சாகணும். நிறைய பேப்பர் அபிஷியல் ஸ்பின்னா வாங்க பாக்குறாங்க. ஒவ்வொரு செய்தியா வரும்போது புது புது குழப்பங்களா வரலாம். நான் இப்போ வந்துடுறேன். நீ என் கூட வா. அதை பார்த்துக்கோங்க. இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு உனக்கு தெரியுமா? இதுல அந்த சிஸ்டம் இருந்தே ஆகணும். ஆன் பண்ணி பார்க்கலாமா? ஒர்க் ஆகுமா? ஆமா. பார்க்கவே நல்லா இருக்கே. ஜானுக்காக தான் கொண்டு போறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிடுவோம். அதுக்குள்ள அவனை ஏதாவது சாப்பிட வைங்க. சரி, கொண்டு போறேன். இந்தாங்க, பாதுகாப்புக்கு வச்சுக்கோங்க. பின்பக்க வாசல் வழியா ஒரு கேரி பேக்கோட வராரு. அவங்க கூட எத்தனை பேர் இருக்காங்க? ரெண்டு பேர் இருக்காங்க. ஒன்னீங்க, இன்னொன்னீங்க. தேங்க்ஸ். எனக்காக நீ ரொம்ப உதவி செஞ்சிருக்க. நான் இதை மறக்கவே மாட்டேன். எதை பத்தி நீ கவலைப்படாத. ஹே, போலீஸ் கிட்ட மாட்டிக்காம ஜாக்கிரதையாரு. ஓகே. Come on. ஏதோ சத்தம் கேக்குது. குப்பமேட்ல ஏதாவது ஓடுதா? இல்ல, பெருசா தெரியுது. நம்மள திசை திருப்புறாங்க. ஜான், வா வந்து சாப்பிடு.
வர என்ன இருக்கு? பர்கர்ஸ். வா சாப்பிடலாம். சரி, நீ போ. சீக்கிரம். இன்னும் அவன் வீட்டுக்குள்ளதான் இருக்கான். அவனை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். சரி, முதல்ல இடத்த மாத்தும். அவங்க அதை சோஃபால ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. எங்க அவன்? அவங்களுக்கு தெரியல. நாங்க செக் பண்ணோம். ரொம்ப ரொம்ப அழகா தப்பிச்சிட்டான். எனக்கு அவன் கண்டிப்பா வேணும். மோட்டார் சைக்கிள் தான் தப்பிச்சு போயிருக்கணும். ஏய், என்னைய தேடிட்டு இருக்கீங்க? ஏய் மேன், மேலே ஏறி வா. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்க? நல்லா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்க. ரொம்ப டல்லா இருக்கிற. காஃபி சாப்பிடுறியா? குடிக்கலாம். இந்த சாப்பிடு. நான் எப்பவுமே இந்த இடத்துல தான் இருப்பேன். வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால தினமும் வந்துருவேன். எப்படி ஆம்ப்ரோஸ்? எப்படி முடியுது? என்ன பண்றது? உன்ன மாதிரி இருக்க தான் பிடிச்சிருக்கு. நான் கொஞ்சம் வெளியே போகணும். என் கூட வரலாமே? இல்ல, நான் மட்டும் கொஞ்சம் தனியா வெளியே ரொம்ப தூரம் போகணும்னு ஆசைப்படுறேன். யாரும் வேண்டாம்னு சொல்றியா? ஆமா, கொஞ்ச நாளைக்கு தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன். எப்ப போக போற? இப்பவே. குளோபல் லா என்ஃபோர்ஸ்மென்ட்க்கு இத பத்தி எதுவுமே தெரியாது. ஞாபகத்துல இருக்கட்டும். சார், நாம எதுக்காக டேவிட பின்தொடரணும்? நாம டேவிட்டை ஃபாலோ பண்ணல, மிசைலை தான் ஃபாலோ பண்றோம். மிசைல் தான் டேவிட்டை ஃபாலோ பண்றான். இஸ்ரேல் நாட்டுக்காரங்க ஜெயிச்சிருக்காங்க. அதனால நம்மால அந்த ஏஜென்ட்டை கண்டுபிடிக்க முடியும். அப்படி அந்த டிஸ்க்ல என்னதான் இருக்கு? வரலாற்றை பத்தின ஒரு சிறப்பு புரோகிராம். எந்த மாதிரியான வரலாறு? எதிர்காலத்தை பத்தின வரலாறு. எதிர்காலத்தை பத்தின வரலாறுனா என்ன சொல்றீங்க? பைத்தியக்காரத்தனமா தோணும்னு எனக்கு தெரியும். இந்த டிஸ்க்ல தான் எதிர்காலமே அடங்கி இருக்கு. எதிர்காலத்துல நடக்க போற எல்லாமே இதுல இருக்கு. அந்த
GPS programmed and ready to go. Here. Here's some words I pulled together. About truth. In case you forget. Good luck. Thanks. நான் முதல் முறையா வெளியூருக்கு போகும்போது எனக்கு வயசு 16 தான். இப்ப போற இடம் ரொம்ப தூரமானது. 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை என்ன வேணாலும் நடக்கலாம். எல்லாமே வித்தியாசமா தெரியுது. சகஜமான வாழ்க்கையை வாழ முடியல. அமெரிக்கன்ஸ் மாதிரி என்னால வாழ முடியல. ஒரு சின்ன தீவுல வாழ்ற வாழ்க்கை எல்லாத்தையுமே மாத்தி போட்டுடுது. உலகம் இவ்வளவு பெருசா இருக்கும்போது இவங்க மட்டும் சின்னதா இருக்காங்க. எல்லார விடவும் நாம தான் பெருசுங்கிற மனப்பக்குவம் இந்த அமெரிக்கன்ஸ்க்கு தான் இருக்கு. அவங்களால சண்டை போடுறதை நிறுத்த முடியல, கொலைகளை தடுக்க முடியல. ஆனா நம்மளால முடியும். ஒரு வருஷத்துக்கு இந்த மாதிரி 2-3 தடவை சண்டைகள் ஏற்பட்டா மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு சாலட் கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல, ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் பிரவுனா தானே இருக்கு. பேச்ச மாத்த பாக்குறீங்களே. வெளியில பாருங்க, வானத்தை பாருங்க, இந்த உலகத்தை பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு. நீங்க அந்த ஓடுகளை கூட விற்கலாமே. எனக்கு தேவையானது கிடைக்குது. அதிகமா வாங்கினா எல்லாத்தையும் குப்பையில தான் போடணும். இதுவே எனக்கு போதும். எனக்கு பிரச்சனைகள் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? உங்க முகத்தை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு புரிஞ்சிடுச்சு. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா உங்க கூட யாருமே இருக்க மாட்டாங்க. யாருக்கு தான் பிரச்சனை இல்லை. அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி? எனக்கு தெரியல. எங்க இருக்கான்? பஹாமாஸ்ல. அங்க 2000 தீவு கூட்டம் இருக்கு. அதுல எப்படி நாம இன்னும் அவனை ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த ஜிபிஎஸ் கூட அந்த டிஸ்க் கிடைச்ச உடனே நான் அவனை கொன்னுடுவேன். புரிஞ்சுதா? Could there be heaven here on earth? A paradise, a rebirth. A place where angels can fly. Oh, they fly. A promise made in another
இப்பதான் உன்னை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீயே வந்துட்ட. ஜான் எப்படி இருக்க ஸ்டீஃபன்? நல்லா இருக்க. உன்னை பத்தி சொல்லு. நீ எப்படி இருக்க? யூரோப்பிய விலைக்கு வாங்கலான்னு தான் இருந்தேன். என்னை விட்டுட்டு எதை வேணாலும் வாங்கிக்கோ. நீ பணக்கார ஆகிறதுக்கு முன்னாடி நான் உன் ஃப்ரெண்டு. இந்த மாற்றமும் நல்லா தான் இருக்கு. போட்டை பத்தி சொல்றியா? இல்ல நான் மாறவே இல்லை. பார்க்க டயர்டா இருக்கேன். சாப்பிட ஏதாவது வேணுமா? ஆமா, எனக்கு ரொம்ப பசியா தான் இருக்கு. நான் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன். சரி, நீ போய் ரெடி ஆயிட்டு வா. நாம 2 பேரும் வெளியே சாப்பிடலாம். அதோ அத பாரு, அதுதான் என்னோட குழந்தை. நான் எப்பவுமே ஆசைப்பட்டது. சரி, நம்ம வெளியே போயிட்டு வரலாம். உனக்கு தாகமா இருக்கா? ஆமா, நான் குடிக்க ஜூஸ் கொண்டு வரேன். பயந்திருக்கியா? அதாவது எப்போது பயந்திருக்கியா? அங்க என்ன நடந்தது ஜான்? இது நாம இருக்கிற இடம். இங்க பகாமாஸ்க்கு வடக்கு பக்கமா போனோம். ஓகே. நீ இங்க வந்ததும் நல்லதுக்கு தான். அங்கேயே இருந்திருந்தா அதே ஞாபகங்கள் தான் வரும். இப்ப எல்லாம் பஹாமாஸ்னாலே கொலம்பியன் சாப்பாடு தயாரிக்கிற இடமா மாறி போச்சு. எங்க தாத்தா வின்சென்ட் கிட்ட இருந்து சில சொத்துக்களை வாங்கலாம்னு நினைச்சேன். அதனால அவரை கொன்னுட்டாங்க. அந்த சமயத்துல எங்க அப்பா நாசாவில் இருந்ததுனால ஸ்டேட் போலீஸை விட்டு விசாரிக்க சொன்னாங்க. அவங்களோ அப்பா அங்க வந்தே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. இந்த வேலைக்காகவே நியமிச்சிருந்த அந்த ஆட்களும் அங்க வந்திருந்தாங்க. அப்ப நடந்த சண்டையில எல்லாரும் கொல்லப்பட்டாங்க. எங்க அப்பாவையும் கொன்னுட்டாங்க. நான் எப்பவாவது பயந்துருக்கனான்னு கேட்டேன். ஆமா, நான் அப்பவே ரொம்ப பயந்து போயிட்டேன். எங்க தாத்தா செத்ததுக்கு அப்புறம் நான் அந்த இடத்த விட்டு போயிடலான்னு தான் நினைச்சேன். ஆனா எங்க அப்பா எதை இழந்தியோ அதுக்காக போராடுன்னு சொன்னாரு. எது உண்மைன்னு நம்புறையோ அதுக்காக நீ போராடணும்னு சொன்னாரு. அவர் போராடுறதை என் கண்ணால பார்த்தேன். எத்தனையோ போராட்டங்கள், எல்லாருமே தவறானவங்கன்னு தெரிஞ்சாங்க. ஆனா எங்க அப்பா பயப்படவே இல்லை. ஏன்னா அவர் கர்த்தருக்குள்ள சமாதானத்தோட இருந்தாரு. மத்தவங்க தான் அவரை பார்த்து பயந்து இருக்கணும். அவர் செஞ்சதையே நானும் செய்ய ஆசைப்படுறேன். நித்திய ஜீவனோட நான் வாழ விரும்புறேன். இந்த பூமியில இன்னும் எத்தனை நாட்களோ இல்ல எத்தனை வருஷங்களோ வாழ போறேங்கிறத பத்தி நான் கவலைப்படவே இல்லை. இதுக்கா நான் வாழறேன்? பயமே இல்லை. TamilRockers.2. சோ நீ எங்க வேலை பார்க்கற சொல்லு? ரேடியோஸ் 3. நான் இங்க தான் வேலை பார்க்கறேன். நீயும் வரியா? எப்படி போயிட்டு இருக்க? நல்லா போயிட்டு இருக்கு. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. உனக்கு சம்மதம்னா நான் உனக்கு வேலை வாங்கி தரேன். என்ன சொல்ற? எனக்கு இது சரியா வருமான்னு தெரியல. நீங்க அவரை எப்படி கூப்பிடுவீங்க? பிக் ஸ்மைல். நான் எப்போ வரணும்? நீ ரொம்ப ஸ்பெஷல். நான் உன்கிட்ட இத பத்தி பேசியாகணும். கூடிய சீக்கிரமே நல்ல விஷயமா சொல்றேன். கொஞ்ச நேரத்துல நான் வந்துருவேன். நீ ரெடியா இரு. ஸ்டீஃபன் பால்ஸ். ஆமா, வா உன் ஃப்ரெண்ட பார்க்கலாம். மனித குலத்தோட முடிவை பற்றின வரலாறு எது? இதை தெரிஞ்சுக்க எல்லாருக்கும் உரிமை இருக்கு.
உண்மையை மக்கள் கிட்ட சொல்லாம மறைச்சிட்டாங்க. அரசியல்வாதிகளும் மத தலைவர்களும் இவங்கள உண்மையை மறைக்க நாம அனுமதிக்க கூடாது. கோட் ஒண்ணுதான் மக்கள் கிட்ட உண்மையை கொண்டு வந்து சேர்க்கும். உங்க பேரு அது இந்த கோட்ல இருக்கு. இதை வெளிப்படுத்து, இதை சுதந்திரமாக்கு, எல்லாருக்கும் தெரியப்படுத்து, எல்லா இடத்துக்கும் தெரியப்படுத்து. உண்மையை எல்லார்கிட்டையும் வெளிப்படுத்தினதுனால கிறிஸ்து கொல்லப்பட்டார். ஆனா அந்த உண்மை இன்றளவும் சாகல. உண்மை என்னைக்கும் உயிரோட இருக்கும். சத்தம் போடாம சொல்றத செய். உன் கைகளை மரத்துல சுத்தி இந்த விலக மாட்டு. சீக்கிரம். குட். கொஞ்ச நேரமாவது எங்க விஷயத்துல தலையிடாம இரு. எல்லாம் தயாராயிடுச்சு. நீங்க ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான எந்த பிரச்சனையும் இங்க இல்லையே. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வாங்க. நான் காத்துக்கிட்டே இருக்கேன். சீக்கிரம் வாங்க. நான் பேசுறது கேக்குதா இல்லையா? முட்டி போடு. போடு. அந்த டிஸ்க கொடுத்துட்டா உன்னை உயிரோட விட்டுற. நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? என்ன செய்யறேன்னு தெரியுதா?
டிஸ்குங்க. சத்தம் போடாத. உண்மையை மறைக்க முடியாது. உன்னையும் தான். இது என்ன பத்தின விஷயம் இல்ல. நட. திரும்பு. ரேச்சல், அதை என்கிட்ட தாங்க. முடியாது. இது பாருங்க, என்கிட்ட துப்பாக்கி இருக்கு. என்கிட்ட இது இருக்கு. என்ன தடுக்க முடியாது. உன்னால என்ன தடுக்க முடியாது. உங்களால முடியாது. பீச்ல என்ன நடந்துச்சு ஜான்? ஜான், அதை என்கிட்ட கொடுத்துடுங்க ஜான். யார் நீ? நான் உங்ககிட்ட வேலை பார்க்கறேன். அது உன்னோட இஷ்டம். எனக்கு தெரியும். பீச்ல நடந்ததை நீ பார்த்திருந்த நான் நீயும் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு இருப்ப. நீயும் மாறிடுவ. நான் உங்களுக்கு என்ன உதவி பண்ணட்டும்? அவங்க இங்க வந்துட்டு இருக்காங்க. நான் இங்க இருக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியும். அதை பாதுகாப்பா வை. வாங்க போலாம். இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அதோ அங்க அந்த லைட் ஹவுஸ்ல இருந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம். உண்மையை மக்கள் கிட்ட சொல்லாம மறைச்சிட்டாங்க. அரசியல்வாதிகளும் மத தலைவர்களும் இவங்கள உண்மையை மறைக்க நாம அனுமதிக்க கூடாது. கோட் ஒண்ணுதான் மக்கள் கிட்ட உண்மையை கொண்டு வந்து சேர்க்கும். இதை வெளிப்படுத்து, இதை சுதந்திரமாக்கு, எல்லாருக்கும் தெரியப்படுத்து, எல்லா இடத்துக்கும் தெரியப்படுத்து. நான் இருக்கிற இடம் உங்களுக்கு நல்லா தெரியும். நமக்கு பக்கத்துல இருக்க சேட்டலைட் அவங்க மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டிரான்ஸ்மிஷனை தடுக்க முடியுமா? அவங்களால ஏதாவது பிரச்சனை வரும். ஆனா அந்த மாதிரி எதுவும் நடக்காதுன்னு நான் நம்புறேன். கிளியரா இருக்கணும். ஆமா, லோ ஆர்பிட். இந்த இடத்துக்கு நேரா இருக்கிற சேட்டலைட்டை வச்சு அவங்க நம்மள கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதையும் பிளாக் பண்ண முடியுமா? நிச்சயமா முடியும். இந்த ஏரியாவை பார்க்காம இருந்தா சரி. அது மட்டும் இல்ல, இவங்க எல்லாம் மனசுக்கு வேலை செய்யறவங்க இல்ல, மிஷினுக்காக வேலை செய்யறவங்க. இதனால உனக்கு என்ன ஆக போகுது? லைன் கிடைச்சிருச்சு. உண்மை எப்பவும் சாகாது. உண்மை என்னைக்கும் உயிரோட இருக்கும். இத மக்கள் கிட்ட இருந்து அவங்களால மறைக்க முடியாது. உண்மைதான். மக்களும் இதை நம்பியாக்கணும்.
உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். நான் இருக்கிற இடத்த நீ எப்படி கண்டுபிடிச்ச? ட்ராக்கிங் டிவைஸா? ஜான், நீ எங்க போற? எனக்கே தெரியல. என்னையும் கூட கூட்டிட்டு போவியா? மோசஸ், நான் பிக் ஸ்மைல். நான் பேசுறது கேக்குதா? அந்த போட்டை மறுபடியும் கொண்டு வந்துரு. அதை வாங்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா? அதை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு. தயவு செஞ்சு நான் சொன்னதை மட்டும் செஞ்சிரு ப்ளீஸ்.